மீண்டுமாக கூட ஒரு வீடியோ மூலியமா உங்களை இந்த நாள்ல சந்திப்பதுல சந்தோஷம். இன்றைய நாளில நான் உங்களோட ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேச போறேன். என்ன ஒரு நபரை பத்தி பேச போறேன். இந்த நபர் யாருன்னா, அவங்க எல்லாரும் லைஃப்லயும் கட்டாயம் இருக்கிற ஒரு நபர். யார் அது அப்படித்தானே யோசிக்கிறீங்க? ஃப்ரெண்டு. நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு வகையான ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒர்க் பிளேஸ்ல இல்லைன்னா நேபர்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்குற ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸா அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். இதே மாதிரி பைபிள் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்துது. யாரு தெரியுமா? நம்ம வாசிப்போம். யாத்திரகாப்பு புத்தகத்துல 33வது அதிகாரத்துல 11வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல் கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். கர்த்தர் தேவன் இந்த இடத்துல மோசையோட ஒரு ஃப்ரெண்ட போல ஃபேஸ் டு ஃபேஸ் கதைக்கிறாரு. கடவுள் எப்படி கதைக்கணும்? அவரு கடவுள் தானே. அவர் எப்படி ஒரு ஃப்ரெண்டா நம்மளோட பழகணும்? இப்படி நிறைய பேருக்கு கேள்வி ஒண்ணு வரும். ஆனா நீங்க ஒரு ஃப்ரெண்ட போல அவரை பாத்தீங்கன்னா, அவரோட கதைச்சிங்கன்னா, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அவரும் ஒரு ஃப்ரெண்ட போல அவங்களோட கதைப்பாரு. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா உங்க லைஃப் எண்ட் வரைக்கும் உங்களோட இருப்பாரு. நிறைய பேர் உங்களுக்காக ஜீவனம் தாரேன்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அவரு அதை தந்து நிரூபிச்சுட்டு தான் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்காரு. வார்த்தையால நம்மள தைரியப்படுத்தி கைட் பண்றாரு. இப்படியாப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு எனக்கும் எல்லாருக்கும் தேவைன்னு இருக்கும். லைஃப் லாங் என்னோட இருக்க, நான் சொல்றதெல்லாம் கேட்க, என்னை கைவிடாம பிடிச்சு கொள்ற, நான் வேணான்னு சொன்னாலும் நான் அடம் பண்ணாலும் என்னை விட்டு போகாத ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு வேணுமா? ட்ரை பண்ணுறீங்களா? எப்படி அவரை உங்களுக்கு கிட்ட வரவழைக்குதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கீங்களா? அவரை உங்களோட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோல. நீங்க அவர் முன்னுக்க நீங்க எனக்கு ஃப்ரெண்டா இருங்கப்பான்னு கேட்டீங்கன்னா போதும். நீங்க எப்படி என்னன்னு உங்களை பத்தி ஃபுல்லாவே அவருக்கு தெரியும். ஆனா நீங்க இன்னும் அவரோட கதைக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கு, இவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் பண்றேன், என்னோட இருங்க, எனக்கு கைட் பண்ண, எனக்கு சொல்லிட்டாங்கன்னா அவர் நல்ல ஃப்ரெண்டா, அப்பாவா, எல்லாமும் அவங்களோட இருந்து அவங்கள கைட் பண்ண அவர் போதுமானவரா இருக்காரு. இப்ப நான் இந்த நாள்ல உங்களை என்கரேஜ் பண்றேன். அந்த நல்ல ஃப்ரெண்டை உங்க லைஃப்ல நீங்களும் வரவேற்றுக்கணும். God bless you. Have a blessed day.